நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். கடமையே தன்னுடைய கண்ணும் கருத்துமான முறையில் வேலையை செய்யக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள்கிட்ட ஒரு பொறுப்போ ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை முடிக்காமல் உங்களுக்கு தூக்கம் இல்லை. அப்படி கடமையே கண்ணாக இருந்து சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அப்படி நீங்கள் உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு சரியான ஒரு அங்கீகாரம், சரியான ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திராதிபதி 7.5 சனி, அது ஜென்மசனி. அப்போது குறிப்பிட்ட ஒரு 2 வருடங்கள் இந்த 2026, 2027, 2028 நீங்கள் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் கடினமான உழைப்புகள் போட்டாலும் அதன் மூலமாக ஒரு ரெகக்னேஷன், ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது உங்களுக்கு குறைவு தான். சரிங்களா? அப்போது உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், இந்த ரெண்டையுமே நீங்கள் முதல்ல கவனிங்க. இதுதான் முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். இந்த ஒரு சூழல்ல நீங்கள் நியாயமா நடந்துக்கிறபடி தர்மமா இருக்கிறதுக்காக கடவுள் உங்களுக்கு கருணை காட்டுறார். கடவுள் கையாலே கிடைக்க போகும் மாபெரும் பொக்கிஷம், அதை பத்தி தான் என்ற பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய மீனராசிக்கு ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் வீடான கடகத்தில் உச்சமடைந்து அமர்ந்திருக்கிறார். குருவனுடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. ஜென்மத்தில் சனிவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ 7.5 சனி ஜென்ம சனியில குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் காப்பாத்துறதுக்கு ஒரு நபர் உங்க வாழ்க்கையில கூடவே இருக்காரு. கவலைப்பட வேண்டாம். யாருமே இல்லைனாலும் கடவுளே வந்து காப்பாற்றுவார். காரணம் 5ஆம் வீடு தெய்வ வழிபாடுகளை சொல்லக்கூடியது, பூர்வ புண்ணிய ஸ்தானம். சரிங்களா? ஸோ அதன் அடிப்பில் அந்த புண்ணியம் உங்களுக்கு இப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அந்த புண்ணிய பலத்தால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். அதனால கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த ஒரு சூழலை தான் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் மிதுன ராசியிலிருந்து பிரிச்சறிஞ்சு அந்த குருவோடு கடகராசியில் இணைய போகிறார். அப்போ அந்த ஆடி மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட 32 நாட்கள் குரு சூரியன் இணைவு இருக்கும். அப்போ இந்த இணைவுனால என்னங்க நடக்கும்? ஏன்னா இடையில குரு அஸ்தங்கம் வேற ஆழ்வார். ஏன்னா சூரியனுக்கு அருகாமல் போகக்கூடிய கிரகம் அஸ்தங்கம் ஆகும். அப்போ குருவுக்கு வலிமை குறையும். ஸோ அப்போ சில பலங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியமா கட்டாயமா இருக்கு. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளவுதான் கடுமையா நீங்க உழைப்பு போட்டாலும் அதனால ஒரு பெயர் கிடைக்கிறது, மதிப்பு கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது அப்படின்றது கம்மி. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. ஸோ நீங்கள் நல்லவனாக இருப்பதை விட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சிருங்க. ஓகேங்களா? சரி, என்னென்ன நன்மை நடக்க போகுது, என்னென்ன தீமை நடக்க போகுது டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். முதல்ல சூரியன் 6ஆம் இடம் சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 6க்குரியவன் 5ல். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கடன் எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும். பேங்க் லோன் சேங்ஷன் ஆகும். வேலை வாய்ப்பு பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இன்டர்வியூவில் பாஸ் ஆகிருவீங்க, வேலை கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்க வேலை கிடைக்கிற பாக்கியம் அதிகமான முறையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதிலெல்லாம் ஒன்றும் குறையில்லை. அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்களில் பாஸ் ஆகி நீங்கள் எக்ஸாமுக்கு அடுத்தது போயிடுவீங்க, கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ மேலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது ஆண்டவனுடைய கருணையால் கிடைக்கும். பல வருஷ தவங்க, பல வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல குணம் படைத்த ஞானம் படைத்த குழந்தை கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வம்சத்தில் அந்த மாதிரி ஒரு வாரிசு உருவாகும். ஏன்னா சூரியனும் குருவும் 5ல் இருந்தால் அந்த மாதிரி ஒரு யோகம் உண்டு. ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக வாரிசு யோகங்கள் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போலதான் அரசாங்க உத்தியோகம். ஸோ ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்குண்டான அறிகுறி இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? இப்போ அஸ்தங்கமாறாரு நான் சொன்னேன் குரு இல்லையா? ஸோ அதில் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத காதல் சமாச்சாரம் வேண்டாம். ஏன்னா ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மன ரீதியாக கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பணம் சார்ந்த விஷயங்களில்
அதீதமான முறையில் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதிக முதலீடு பண்ணி நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நண்பர்களுக்காக அல்லது கேளிக்கை கூத்துகள் போன்ற விஷயத்திற்காக, சினிமா சுற்றுலா போன்ற விஷயத்துக்காக பண விஷயத்தை அதிகம் விரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்திருங்க. தங்கம் தொலைஞ்சு போகிறதுக்கோ திருடு போகிறதுக்கோ டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அஸ்தங்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனம் அக்கறை தேவை. அதே போல் உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்கிறது வேண்டிய அவசியம். சில விஷயங்கள் தவறான பாதிக்கப்படலாம், பிள்ளைகள் சில தவறுகள் பண்ணலாம், அதனால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். ஸோ இன்னொரு யோகங்கள் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது, இந்த 2 கிரகங்களும் இணைந்து, அதாவது குரு சூரியன் இணைந்து 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும். உங்களுடைய மீனத்திற்கு அது 11ஆம் லாபஸ்தானத்தை பார்க்கும். இப்போ ஜென்மத்தில் வேறு சனி வேறு இருக்கிறாரா, அப்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அது இப்போ லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். கடன் வாங்கி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படின்றவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு தேவையான பண வரவு கிடைக்கும். ஸோ கடன் அடைக்கிறதுக்கு என்ன பணம் வேணுமோ அந்த பணம் கிடைக்குங்க. ஸோ ஏற்கனவே இன்சூரன்ஸ் பணம், அந்த பிஎஃப் பணம், நீங்கள் வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி, தொழிலில் வர வேண்டிய ஷேர் பணம், இதெல்லாம் கிடைக்குங்க. கண்டிப்பாக அந்த ஆடி மாதத்தில் அதுக்குண்டான வாய்ப்பில் அதிகமான முறையில் இங்கே உண்டு. ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் அதுக்குண்டான யோகம் உண்டு. அதே போல் செகண்ட் மேரேஜ், மறுமண வாழ்க்கைக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ட்ராப் ஆயிடுச்சு, சரியில்லாம் முடிஞ்சு போச்சு. செகண்ட் மேரேஜ் மறு துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் வேலை வாய்ப்பு, வேலை இழந்தவர்களுக்கு 2வது ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? மேலும் இந்த 2 கிரகம் இணைஞ்சிருக்கக்கூடிய வீடு கடகம், அந்த அதிபதி யார்? சந்திரன். அப்போ நீர் ராசி, வெளிநாடு யோகம் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பண வரவுகள் அல்லது வெளிநாட்டில் திருமண வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனிகளில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டோ உங்களுடைய விஷயமோ வெளியில் போய் சக்ஸஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு அழைப்புகள் வரும். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஓகேங்களா? மேலும் இந்த 2 கிரகம் இணைஞ்சிருக்கனால நீங்கள் மிக முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கணும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது மிக சிறப்பான முறையில் ஒரு வழிபாடாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் கரையும். அந்த வெண்ணெய் உருகிற மாதிரி உங்கள் கஷ்டங்கள் கரையும். ஸோ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்க, குறிப்பிட்டு சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அன்னைக்கு. அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். வெற்றிலை மாலை சாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே நீங்களுடைய வேலையிலும் தொழிலும் வெற்றிகள் கிடைக்கும். தவறாமல் இந்த 2 ஏதாவது ஒரு வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கவனிக்க வேண்டிய உறவுகள், உங்களுடைய பிள்ளைகளை கவனிக்கணும், காதல் துணையை கவனிச்சுக்கணும். இந்த 2 உறவுகள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனையோ இல்லை அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கப்படலாம். ஓகேங்களா? தந்தையின் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். தந்தையின் மூலமாக உதவிகள் சப்போர்ட் கிடைக்கும். அந்த உறவு மூலமாக நல்லது உண்டு. உங்களுடைய முதலாளிகள், உங்களுடைய மேல் அதிகாரிகள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸை, உதவியை, சில ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அவங்களோட நேரடி பகை வேண்டாம், நேரடியாக எதிர்த்து கொள்ள வேண்டாம். இதை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு வேலையில் ஒரு சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், பதவி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தவறாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் ராசியில் உங்களுடைய நட்சத்திராதிபதி சனிவனம் வந்திருக்கிறாரு, ஜென்மசரி. நேர்மையான நியாயமான வழியில் போகிறது நல்லது. தவறான பழக்க வழக்கங்களை தவிர்த்துறது நல்லது. பரம்பரை வியாதி, பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தொன்று தொட்டு வரலாம். ஸோ அதில் கூடுதல் கவனத்தை இருங்க. கால்வழி பிரச்சனை, எதிர்பாராத விபத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். மறைமுகமான உறவுகளால் பிரச்சனை வரும். ஸோ கொஞ்சம் இதிலெல்லாம் கவனத்தோடு இருந்தால் நீங்கள் சேஃப். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயரை வணங்கும் பொழுது உங்களை காப்பாற்றுவார், உங்களை வழி நடத்துவார். ஸோ தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. குறிப்பிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கும். ஸோ தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் விஷயம் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கும் பலங்களை தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம்.